அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டுப்பாட்டிற்காக அரசாங்கத்திடம் வலுவான விலை கட்டுப்பாட்டு பொறிமுறை இருக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. ஜனாதிபதியின் தன்னிச்சையான முடிவுகளால் நீதித்துறைக்கு பெரும் ஆபத்து என நாமல் ராஜபக்ஷ கருத்து. இன்று முல்லைத்தீவு செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம். யாழ்ப்பாணம் கொடிகாமம் சந்தையில் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் குழப்பம். தொடர்வன முதன்மை செய்திகள். பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டுப்பாட்டுக்காக அரசாங்கத்திடம் வலுவான விலை கட்டுப்பாட்டு பொறிமுறை இருக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போன்ற சிறிய சந்தை வாய்ப்புள்ள நாடுகளில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டுப்பாடு வெறும் போட்டித்தன்மையின் அடிப்படையில் மாத்திரம் இடம்பெறும் என எதிர்பார்க்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டுப்பாட்டுக்காக அரசாங்கத்திடம் வலுவான விலை கட்டுப்பாட்டு பொறிமுறை இருக்க வேண்டும் எனவும் லங்கா சத்தோச மற்றும் கூட்டுறவு முறைமையை மேலும் வலுப்படுத்தி அதனை முக்கிய பங்காளியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மூலம் இந்த ஆண்டு செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. விவசாயிகளின் நெல் மற்றும் தானியங்களை உலர வைப்பதற்காக சலுகை அடிப்படையில் உலர்த்தும் இயந்திரங்களையும் வழங்கும் திட்டம் நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் மொத்த விநியோக மையங்களை நிறுவும் திட்டம் கிராமிய அளவில் செயற்படுத்தப்படும். அரிசி பதப்படுத்தப்படும் மையங்களை நிர்மாணிக்கும் திட்டம், நுவரலியா உருளைக்கிழங்கு கொள்வனவு நிலையத்தின் நிர்மாண பணிகள் மற்றும் மொனராகலை தானிய அரைப்பு பயிர்கள் பதப்படுத்தும் நிலையத்தின் நிர்மாண பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டது. அத்துடன் பெரிய வெங்காயம் மற்றும் சோளம் பயிரிடும் விவசாயிகளுக்காக புதிய திட்டங்களை செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். திரிபோசா நிறுவனத்தின் செயற்பாடுகள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டதுடன் அந்த உற்பத்திகளின் தரத்தை மேலும் மேம்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இலங்கை எதிர்கால பொருளாதார இலக்குகளை நோக்கி பயணிக்கும் போது இன்றியமையாதன வெளிநாட்டு சந்தையை வென்றெடுப்பதில் வர்த்தக திணைக்களத்திற்குரிய பங்கும் மக்களுக்கு தரமான பொருட்களை வழங்குவதை உறுதி செய்வதற்காக நுகர்வோர் சேவை அதிகார சபையின் செயற்பாடுகளும் கலந்துரையாடப்பட்டன. இலங்கையின் கல்வி மற்றும் மதிப்பீட்டு முறை நீண்ட காலமாக பின்பற்றி வரும் பரீட்சை மைய அணுகுமுறையிலிருந்து விலகிய மாணவர்களின் திறன்கள், படைப்பாற்றல், அனுபவ அடிப்படையிலான கற்றல் மற்றும் முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாற்றப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற கல்வி தொடர்பான பொது கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அரசாங்கம் தற்போது முன்னெடுத்து வரும் கல்வி சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக மாணவர்களின் திறமையை பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் மட்டும் மதிப்பிடும் முறையிலிருந்து மாற்றம் கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். நவீன உலகின் தேவைகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதும் வகையில் செயற்பாடும் மற்றும் அனுபவம் அடிப்படையிலான கற்பித்தல் கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
அதேவேளை தற்போதைய கல்வி முறையில் உள்ள சிறந்த அம்சங்களை முற்றிலுமாக கைவிடும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் அவற்றை பாதுகாத்துக் கொண்டு தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப கல்வி முறையை நவீனப்படுத்துவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீதிபதிகளின் பதவிக்கால நீடிப்பு தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். நீதியரசர்கள் மற்றும் சட்டத்தரணிகளின் சுயாதீனம் தொடர்பாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், சட்டத்தரணிகள் சமூகம் மற்றும் எதிர்க்கட்சியால் பல வாரங்களாக முன்வைக்கப்பட்டு வரும் கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் சுட்டிக்காட்டியமைக்கு நன்றி தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தள பதிவில் அவர் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பாக முக்கிய கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார். இந்த பதவிக்கால நீடிப்பு ஏற்கனவே நீதித்துறையில் சேவையாற்றும் நீதியரசர்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு அரசாங்கம் 2 ஆண்டுகள் பதவிக்காலத்தை யாருக்காக நீடிக்கிறது என்பது குறித்து தெளிவாக தெரியாமல் இவ்வாறான அரசியலமைப்பு திருத்தத்திற்காக தனது அரசியல் முதலீட்டை மேற்கொள்ளாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி ஒருவர் சேவையில் இருக்கும் காலத்தை அரசாங்கத்தால் தீர்மானிக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டால் அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகளில் சுயாதீனத்தை தீர்ப்பளிக்கும் நீதிபதியின் முழுமையான சுதந்திரம் பாதிக்கப்படும் எனவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய வழக்குகளின் எண்ணிக்கை சுமார் 11 லட்சமாக உள்ள நிலையில் முன்மொழியப்படும் பதவிக்கால நீடிப்பு மூலம் அவற்றில் ஒரு வழக்கு கூட தீர்க்கப்பட போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காக அரசாங்கம் தீவிரமாக முன்னிற்குமானால் 2022 ஆண்டு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி இதற்காக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார். எனினும் மக்கள் வாக்களிப்பதற்கு முன்னர் இந்த ஜனாதிபதியின் தன்னிச்சையான முடிவுகளால் நீதித்துறைக்கு பெரும் ஆபத்து என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் குறுகிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் நாட்டின் நீதித்துறையை அமைப்பையும் பொதுமக்களையும் அடகு வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் விவகாரத்தில் துறை சார்ந்த வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவெடுத்ததாக ஜனாதிபதி கூறுகிறார். ஆனால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், சர்வதேச அமைப்புகள் மற்றும் நீதிபதிகள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கிய அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் யார் என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். நாட்டின் கீழ் நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் கட்டமைப்புகள் வசதிகளையும் அதிகரிக்காமல் ஓய்வு பெறும் வயதை மட்டும் உயர்த்துவதால் எவ்வித பயனும் இல்லை. துறைமுகத்தில் போதைப்பொருள் கொள்கலன்கள் தப்ப விடப்பட்ட விவகாரம் மற்றும் நீதியமைச்சரின் கணக்கு ஹேக் செய்யப்பட்ட சம்பவம் என எதற்கும் இந்த அரசாங்கத்தால் முறையான தீர்வை காண முடியவில்லை. கிராமப்புற விவசாயிகள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர். நெல்லுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. உர விநியோகம் சீராக இல்லை. இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட குளங்கள் மற்றும் வீடுகளை சீரமைக்க அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசாங்கம் இன்று மக்களின் குரலுக்கு செவி சாய்ப்பதில்லை. கிராமப்புற மக்கள் மிகவும் அனாதரவாக இருக்கின்றார்கள். நெல்லை விற்க முடியவில்லை. உரம் சரியான நேரத்திற்கு கிடைப்பதில்லை. வருமானம் குறைந்துவிட்டது. இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட வீடுகளையோ குளங்களையோ சீரமைக்க அரசாங்கம் இன்னும் முன்வரவில்லை. தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலை வாய்ப்புகள் பறிபோகின்றன. இதற்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும். කරා කියලා පුරප්පාඩු පිරෙන්නේ නැහැ. පහළ උසාවි සහ හයිකෝට් නැත්නම් ඉහළ උසාවි ප්‍රමාණය වැඩි කරගන්න නැතුව වයස වැඩි කරා කියලා ප්‍රශ්න විසඳෙන්නේ නැහැනේ. ඉතින් මේ වෙනකොටත් තාම ජනාධිපතිවරයාට කන්ටේනර් 323 පන්නපුගෙන ආවා ගන්න බැරි නම් யாழ்ப்பாணம் செம்மணி அகழ்வு பணிகளை முழுமையாக முன்னெடுக்கப்படுவதற்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவு அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை தொடர்வதற்கு சர்வதேச சமூக புலம்பெயர் தமிழர் அமைப்புகளும் அழுத்தம் வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியை நீதிமன்ற அனுமதியுடன் இன்று பார்வையிட்ட அவர் அகழ்வு பணிகளின் தற்போதைய நிலை மற்றும் மேலதிக ஆய்வுகளின் அவசியம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். இதன்போது பிரதான அகழ்வு பணிகள் பிரதேசத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மனித எலும்புக்கூடுகள் காணப்படுவதாக கூறிய ஸ்ரீதரன் அவை தொடர்பிலும் விரிவான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். குறிப்பாக இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இந்த இடத்தில் மட்டுமல்ல, இதை சுற்றி இருக்கின்ற வெளிப்பிரதேசங்கள், இப்போ இந்த செம்மணி, சித்துப்பாத்தி, மயானத்தை தவிர இதனுடைய முன்பக்க வயல்கள் இந்த இடங்களிலெல்லாம் தொகுதிகளாக குவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று சோமவன்ச ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறார். அவருடைய மனைவியின் கடிதம் மூலமாகவும் அவர் அதனை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு பல இடங்களில் இருக்கிறது. ஆகவே இந்த ஆய்வு என்பது வருகிற புதன்கிழமையோடு நிறுத்தப்பட இருக்கிறது. காரணம், அதற்குரிய நிதி முடிவடைந்திருக்கிறது. அந்த முடிவடைந்த நிதி இல்லாத ஒரு காரணத்தால் தொடர்ச்சியாக அதனை கொண்டு செல்வதில் தங்களுக்கு இடர்பாடுகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட நிதியும் நீதிமன்றத்தில் இப்பொழுது எடுக்கப்பட்ட இந்த 50% வேலை திட்டங்களில் 50% தொகுதிகள் எடுக்கப்பட்ட சூழலில் இதிலிருந்து ஒரு சாம்பிள் எடுக்கப்பட்டு அந்த சாம்பிள் ஆய்வுக்காக அனுப்பப்பட வேண்டும், அது செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். குறிப்பாக மன்னார் சதோச, மன்னார் பல்நோக்கு சங்க கட்டிடங்கள் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒரு 6 சாம்பிள் ஆகவே இது ஒரு மிக மோசமான மனித பேரவலத்தினுடைய மனித படுகொலையினுடைய வெளிப்பாட்டை இந்த செம்மணி மனித புதைகுழி வெளிப்படுத்துகின்றது. வேகமான செயல்பாடுகள் போதாமையாக இருக்கிறது. அரசாங்கமும் இதிலே அதிகமான அக்கறை கொண்டவர்களாக தென்படவில்லை. விமல் வீரவன்ச போன்றவர்கள் சிங்கள மக்களிடம் இனவாதத்தை தூண்டும் வகையிலே சிங்கள மக்களுடைய காசிலே இது தோண்டப்படுகிறது, இதனை நிறுத்த வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைக்கிறார்கள். அதே நேரம் புலம்பெயர் நாடுகளிலே உள்ள தமிழர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற அமைப்புகளிடம் நாங்கள் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை விடுக்கிறோம். இது முழுமையாக தோண்டி ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான நிதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், மனித உரிமைகள் நிறுவனங்கள் இதற்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கி இதனுடைய முழுமையான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால்தான் இந்த இடத்திலே நடந்த மிகப்பெரிய மனித பேரவலத்தை, மனித படுகொலையை வெளியிலே கொண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த செம்மணி மனித வயல்கள், மனித எலும்புக்கூட்டு வயல்கள் மிகவும் தமிழர்களுடைய வரலாற்றிலே அதிகமான சோகத்தையும் வேதனையும் உண்டாக்கிய ஒரு இடம். இதற்காக நான் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களிடம், தமிழ் அமைப்புகளிடம் முன்வைக்கிறேன். அந்தந்த நாடுகளில் நீங்களும் ஒரு மிக பலமான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும். அந்த நாடுகளில் வழங்கப்படுகின்ற அழுத்தம்தான் இங்கு நிதியை வழங்குவதிலும் ஆய்வுகளை மேற்கொள்வதிலும் தொடர்ச்சியாக இந்த எங்கெங்கு இருக்கிறது அந்த இடங்களை அடையாளம் கண்டு செய்வதிலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். முல்லைத்தீவு செஞ்சோலை படுகொலை 20ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வள்ளிப்புணம் செஞ்சோலை வளாகத்தில் இன்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 14ஆம் திகதி வள்ளிப்புணம் இடைக்காட்டு பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை சிறுவர் இல்ல வளாகத்தின் மீது இலங்கை விமானப்படை விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 53 மாணவிகள் மற்றும் 4 பணியாளர்கள் உள்ளிட்ட 57 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் காயமடைந்ததுடன் அவர்களில் பலர் அவயங்களை இழந்தனர். படுகொலை செய்யப்பட்ட அதே செஞ்சோலை வளாகத்தில் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பொதுச்சுடர் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து படுகொலையின் உயிரிழந்தவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் இடம்பெற்றது. நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள், முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர்.
இதேவேளை செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் நடைபெற்றது. மாவீரர் குடும்ப உறுப்பினர் ஒருவரால் பிரதான சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு பின்னர் செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் உருவப்படத்திற்கு இகைச்சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் குகன், திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 77 வருடங்களாக எங்களுடைய இனம் படுமோசமாக இனவரியாட்டத்துக்கு உட்பட்டு சிங்கள பேரினவாத பூதம் தொடர்ந்தும் வந்து இந்த இலங்கைத்தீவை சிங்கள பௌத்த பூமியாக மாற்றுவதற்காக அவர்கள் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றார்கள். சிங்கள பேரினவாதத்தினுடைய அந்த உட்சிந்தனை என்பது இந்த நாடு ஒரு சிங்கள பௌத்த பூமி, இதிலே சிங்கள மக்களை தவிர அல்லது சிங்கள ஆட்சியாளரை தவிர வேறு யாரும் வந்து இங்கே வந்து அவர்களுக்கு சமமாகவோ அல்லது அவங்களுடைய உரிமைகளை அனுபவிக்கவோ கூடாது என்ற மனநிலையோடு தொடர்ந்தும் வந்தவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம். நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாப்புக்காக பல்வேறு விதமான போராட்டங்களை இந்த மண்ணிலே செய்திருக்கின்றோம், தடுப்பை செய்திருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் அவருடைய மரவழி தாயகத்திலே எங்களுடைய சொந்த மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழியை பேசிக்கொண்டு அவருடைய கலாச்சாரத்தை பேணிக்கொண்டு அவருடைய வாழிடங்களை தக்க வைத்துக்கொண்டு கடந்த 77 வருடங்களாக போராடி வருகின்றார்கள். அதை தக்க வைப்பதற்காக இந்த சிங்கள தேசம் சிங்கள ஆட்சியாளர்கள் அதை சிதறடிக்க விட்டு இதை தங்கள் இன்றைக்கும் கூட அவர்கள் இது ஒரு தங்களுக்குரிய பூமி, இதில் யாரும் பௌத்தத்துக்கு தான் முன்னுரிமை என்ற அடிப்படையிலே அவர்களுடைய சிந்தனை இருக்கின்றது. இது ஒரு நாளும் இந்த நாட்டை மீட்கப் போவதில்லை. இந்த நாட்டை ஆண்டிருக்கின்ற கடந்த 8 ஜனாதிபதிகளும் அதே மனநிலையோடு தான் இருந்தவர்கள். இன்றைக்கு வந்திருக்கின்ற அனுரகுமார திசாநாயக் அவர்களும் அதே மனநிலையாக இருக்கிறார். தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இங்கே இருக்கிற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் எந்த வழியிலையும் தயாரான ஒரு நிலையில் இல்லை. முல்லைத்தீவு வள்ளிப்புணம் பகுதியிலும் செஞ்சோலை படுகொலையின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தாயகம் மற்றும் புலம்பெயர் உறவுகள் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சம்பவத்தில் உயிரிழந்த செல்வம் நிரோஜினியின் தாயார் செல்வம் மேரி புஷ்பலதா பொதுச்சுடர் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்களால் அவர்களது திருவுருவப் படங்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியின் வட்டார சபை அமைக்கும் செயற்பாடும் மக்கள் சந்திப்பும் இன்று கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் வட்டார சபை அமைக்கும் செயற்பாடும் மக்கள் சந்திப்பும் இன்று கிளிநொச்சி பூநகரி ஜெயபுரம் பகுதியில் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத்ன தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது ஜெயபுரம் பிரதேசத்திற்கான வட்டார சபை அமைக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் பூநகரி பிரதேச அமைப்பாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச மக்கள் என பலர் பங்கேற்றனர். கண்டி வத்தேகமையில் சிறுமி கைவிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தேகமா பகுதியில் 4 வயது சிறுமியை முச்சக்கர வண்டியில் அழைத்து சென்று பின்னர் வீதியில் கைவிட்டதாக கூறப்படும் சந்தேக நபரும் தாயும் காளியல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட சிறுமியை வத்தேகமா போலீசார் மீட்டுள்ளனர். சிறுமியை தாக்கி வீதியில் கைவிட்டதாக சந்தேகிக்கப்படும் தாயாரையும் அவருடன் தொடர்பில் இருந்த நபரையும் கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் இன்று காளியல கெட்டவல்ல பகுதியில்
வீதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது காலியல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நுவரெலியா மாவட்டம் மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரத்தின் கண்டி கிளையினால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மஸ்கலியா பிரதேச சபையின் தவிசாளர் கந்தையா ராஜ்குமாரின் ஆலோசனை கிணங்க பிரதேச சபைக்குட்பட்ட 10 வட்டாரங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 164 குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் பிரதம அதிதிகளாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கண்டி கிளை அதிகாரிகளுக்கான யோகேஸ்வரன் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேவேளை மஸ்கலியா பிரதேச சபை உப தவிசாளர் ராஜ் அசோக், வட்டார உறுப்பினர்கள், பிரதேச சபையின் செயலாளர் எஸ் ராஜவீரன், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எஸ் புஷ்பகுமார, கிராம உத்தியோகத்தர் குணத்திலக, முன்னாள் அம்பகுமுக பிரதேச சபை தவிசாளர் கணபதி நகுலேஸ்வரன், பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் கொட்டகலை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட 399 குடும்பங்களுக்கு இந்திய துணை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் உலர் உணவு நிவாரணப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கொட்டகலை பிரதேச சபை தவிசாளர் ராஜமணி பிரசாந்த் தலைமையில் கொட்டகலையில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் இந்த நிவாரணப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தவிசாளர் ராஜமணி பிரசாந்தின் கோரிக்கைக்கு அமைவாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் கண்டியில் உள்ள இந்திய துணை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் துணை தூதுவர் VS சரண்யா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது இந்திய தூதரக அதிகாரிகள், தலவாக்கலை மற்றும் கொட்டகலை பிரதேச செயலக அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதுடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட 399 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. அண்மையில் ஏற்பட்ட டிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய அரசாங்கம் பெருமளவிலான உதவிகளை வழங்கியுள்ளதாக இந்திய துணை தூதுவர் VS சரண்யா தெரிவித்துள்ளார். பதுளை காலியல பிரதேச செயலகத்தின் புதிய பிரதேச செயலாளர் கடமைகளை பொறுப்பேற்றார். பதுளை மாவட்டம் காலியல பிரதேச செயலகத்தின் புதிய பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள SM நிர்மலா குமுதினி தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். 2015ஆம் ஆண்டில் இலங்கை நிர்வாக சேவையில் இணைந்த இவர் மேல் மாகாண சுகாதார அமைச்சின் உதவி செயலாளராகவும் பதுளை மாவட்டத்தின் கந்தகெட்டிய எல்ல பண்டாரவளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உதவி பிரதேச செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். பிரதேச நிர்வாகத்தில் நீண்டகால அனுபவத்தை பெற்றுள்ளதுடன் மிகவுள்ள பிரதேச செயலாளராகவும் கடமையாற்றியுள்ளார். புதிதாக பதவியேற்றுள்ள பிரதேச செயலாளருக்கு பிரதேச செயலக பணியாளர்கள் உட்பட பலர் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பகுதியில் நீண்ட காலமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படும் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பகுதியில் நீண்ட காலமாக போதைப் பொருட்களை கடத்தி சூட்சுமமான முறையில் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படும் பெண்ணொருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட புலனாய்வு உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சாய்ந்தமருது போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கல்முனைக்குடி கிரீடின் வீட்டு திட்ட பகுதியில் வைத்து குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 40 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான சந்தேக நபர் கணவனை இழந்த நிலையில் தனது உறவினர்களின் ஒத்துழைப்புடன் நீண்ட காலமாக பல்வேறு வகையான போதைப் பொருட்களை விநியோகித்து வந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இரத்தினபுரி வெள்ளாந்துற வைத்தியசாலையை விரைவில் திறப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சௌந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் பாழடைந்த நிலையில் காணப்படும் வெள்ளாந்துற வைத்தியசாலையை விரைவில் திறப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையிலான குழுவினர் வெள்ளாந்துற வைத்தியசாலைக்கு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அதன் தற்போதைய நிலைமையை நேரில் பார்வையிட்டுள்ளனர். முழுமையாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படும் இந்த வைத்தியசாலையை வெள்ளாந்துற பொங்கிரிக்க நம்மளுவ கனவலவ உள்ளிட்ட 5 பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் வைத்தியசாலையை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இதுவரை புனரமைப்பு பணிகள் முழுமையடையவில்லையே. இதனால் வைத்தியசாலை சேவைகள் இல்லாத நிலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காவத்தை வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் பிரதி அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து வைத்தியசாலையின் நிலைமை தொடர்பில் ஆராய்ந்த பிரதி அமைச்சர் சப்ரமுவ மாகாண சுகாதார பணிப்பாளருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை கேட்டறிந்துள்ளார். இதேவேளை இந்த விடயத்தை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் கவனத்திற்கு கொண்டு செல்வதுடன் வெள்ளாந்துற வைத்தியசாலையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார். நீதித்துறையை அரசியல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை சீரழித்து நீதித்துறையை அரசியல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் நாட்டின் நிர்வாக தீர்மானங்கள் நாடாளுமன்றத்தில் ஊடாக எடுக்கப்படுகின்றனவா அல்லது மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி தலைமையகத்திலிருந்து தீர்மானிக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் நிறைவேற்று அதிகாரத்தையும் நீதித்துறையின் அதிகாரங்களையும் ஒரே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய பல அத்தியாவசிய பிரச்சினைகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவற்றுக்கு உரிய தீர்வுகளை வழங்காமல் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் ஹர்சன ராஜகருணா தெரிவித்தார். நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையீடு செய்யும் இந்த நடவடிக்கைகளுக்கு சர்வதேச மற்றும் உள்நாட்டு சட்டத்தரணிகள் அமைப்புகள், நீதிபதிகள் சங்கங்கள் மற்றும்
மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்காக முன்வைக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறினாலும் அதன் உண்மையை நோக்கம் நீதித்துறையை அரசியல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த திருத்த யோசனை வர்த்தமானியில் வெளியிடப்படுவதற்கு முன்னர் அது குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் நேரம் கோரியிருந்த போதிலும் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின்னரே சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியை சந்திக்க அழைப்பு விடுபட்டாலும் இது வெறும் நாடகமாகவே அமைந்துள்ளதாகவும் கர்சன ராஜகருணா விமர்சித்தார். மேலும் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஜனநாயக கோட்பாடுகள் மீறப்பட்டால் சர்வதேச ரீதியில் இலங்கை கடுமையான எதிர்ப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே நாட்டில் பல்வேறு பிரச்சினைகள் நிலவி வரும் நிலையில் 22வது திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் அவசரம் காட்டுவதாகவும் அதேவேளை மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வரும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் அக்கறை காட்டவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகருணா வலியுறுத்தினார். මේ අධිකරණ ක්‍රියාවලිය දේශපාලනීකරණය කිරීමේ ක්‍රියාවලියක් තමයි සිදු කරන්නේ. අද නීතිඥ සංගමයට දැන් මේ ඉතාම සූක්ෂම විදියට මේගොල්ලන් රටේ මතයක් නිර්මාණය කරන්න හදනවා. මේ 22 වන සංශෝධනය කරන්නේ දැන් நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முடிவை அவசரமாக முன்னெடுக்காமல் அதனை ஒத்திவைக்குமாறு சமூக ஆர்வலர் கலாநிதி அஜந்தா பெரேரா கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துக்களுக்கு சரியான புரிதலுடன் செவிசாயுங்கள். சட்டத்தரணிகள் சங்கம் ஏன் இந்த நேரத்தில் இது பொருத்தமற்றது என்று கூறுகின்றது என்பதை நீங்களும் யோசித்து பாருங்கள் என சமூக ஆர்வலர் கலாநிதி அஜந்தா பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ජනාධිපතිතුමා කියලා තියෙනවා අවදානමක් අරගෙන තමා நேற்று சட்டத்தரணிகள் சங்கத்தின் கூட்டத்தின் போது சில நடவடிக்கைகளில் மாற்றம் கொண்டு வருவது குறிப்பாக நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிப்பது குறித்து கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியிருந்தார். ஜனாதிபதி அவர்கள் சட்டத்தரணிகள் சங்கத்தை சந்தித்தமைக்காக நான் அவருக்கு விசேடமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் சட்டத்தரணிகள் சங்கம் என்பது நாட்டின் சட்ட அமைப்பிலும் நீதித்துறையிலும் உள்ள மிக முக்கியமான அமைப்பாகும். அவர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்ப்பது மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பாகும். அதேபோல் இந்த முடிவுகளை எடுக்கும் போது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகள் நீடிப்பது எதிர்காலத்தில் தங்களுக்கும் நன்மை பயக்கும். அது ஒரு நல்ல விடயம் என்று சட்டத்தரணிகள் சங்கம் கருதினால் அவர்கள் நிச்சயமாக அதற்கு உடன்படுவார்கள். ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை என்றால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது என்பதை ஜனாதிபதி அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். இன்று சர்வதேச சமூகம் இந்த நாட்டின் மீது கண் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடம் வந்து பேசும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் குறிப்பாக சர்வதேச அளவில் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும் தரப்பினர் அவர்கள் எமது நாட்டை அபிவிருத்தி செய்ய இதை கொண்டு வந்தால் அது நல்ல விடயம். ஆனால் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்தால் அது நல்லதல்ல. எனவே ஜனாதிபதி அவர்களிடம் நான் இந்த நேரத்தில் விசேடமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தயவு செய்து சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துக்களுக்கு சரியான புரிதலுடன் செவிசாயுங்கள். சட்டத்தரணிகள் சங்கம் ஏன் இந்த நேரத்தில் இது பொருத்தமற்றது என்று கூறுகிறது என்பதை நீங்களும் யோசித்து பாருங்கள். அதேபோன்று நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை இவ்வாறு நீடிப்பது பொருத்தமானது அல்ல என்று ஐக்கிய நாடுகள் சபையும் அறிக்கை வெளியிட்டிருந்ததை நான் அறிவேன். இந்த தொடர் கலந்துரையாடல்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறும் இந்த நேரத்தில் அவசியமில்லை எனில் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அதே விடயத்தை பக்கத்தில் தள்ளி வையுங்கள். நமக்கு அவசரம் எதுவும் இல்லை அல்லவா? நாம் மெல்ல மெல்ல இவற்றை செய்து கொண்டு போவோம். எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஏனெனில் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதுதான் முக்கியமான விடயம். මොකද මේ රට දියුණු කරන එක තමා අංක 1. யாழ்ப்பாணம் கொடிகாமம் சந்தையில் புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றது.
யாழ்ப்பாணம் கொடிகாமம் பொது சந்தையில் அமையவுள்ள சந்தை கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று பிற்பகல் இடம்பெற்றது. சந்தை வியாபாரிகள் அமையவுள்ள சந்தை கட்டட தொகுதி தொடர்பில் தங்களோடு கலந்துரையாடப்படவில்லை என தெரிவித்து தர்க்கத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தெளிவூட்டல் கூட்டம் தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் நடத்தப்படும் என உறுதிமொழி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் பொன்னையா குகதாசன், தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி அமைப்பாளர் பிரகாஷ் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல்லை நாட்டி வைத்தனர். ஒரு கருத்து ரீதியான முரண்பாடாகத்தான் இருந்தது. உண்மையாகவே அது ஒரு மனவேதனைக்குரிய விடயம். உண்மையாகவே அதில் எங்கள்லேயும் பிழை இருக்குத்தான், எல்லார்லேயும் பிழையை ஒத்துக்கொள்கிறோம். உண்மையாகவே இதற்கான ஒரு திட்டவிட வரைவு என்பது இந்த சந்தை எத்தனை பரப்பு இன்று வரைக்கும் எனக்கு இது எத்தனை பரப்புன்னு தெரியாது. அரசாங்கம் என்ற ரீதியில் எங்களுக்கு தெரியும் இந்த செயற்திட்டமானது நாடு பூராகவும் ஆரம்பித்திருக்கிறோம். குறைந்த வருமானம் பெறுகின்ற பிரதேச சபைகள், அந்த பிரதேச சபைகளை வருமானம் ஈட்டக்கூடிய திசையை முன்னோக்கி நகர்த்துவதற்காகவும் அழகுபடுத்துவதற்காகவும் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். நாடு பூராகவும் 2500 மில்லியன் நிதியுதவியில் அரசாங்கம் காசை கொடுக்குது. அது அன்றத்தோட காசோ எந்த காசோ இல்லை, உங்களுடைய வரிப்பணம். அந்த பணத்தை அனைத்து பிரதேசங்களும் பெருகும். அதே நேரம் வடமாகாணத்தில் ஜாழ் மாவட்டத்தில் 11 செயற்திட்டங்களை இன்றைய தினம் ஆரம்பிக்கின்றோம். அந்த செயற்திட்டங்களில் கிட்டத்தட்ட 256 மில்லியன் ஜாழ் மாவட்டத்தில் மட்டும் 256 மில்லியன் பிரதேச சபைகளுக்கு குறைந்த வருமானம் பெறுற பிரதேச சபையை டெவலப் பண்ணுறதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அந்த நிதியை நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் அந்த செயலகங்களுக்கு ஒதுக்க முடியுமே ஒழிய திட்ட வரைவுகளை நாங்கள் செய்ய முடியாது. அந்த திட்ட வரைவுகளை அந்த பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச உறுப்பினர்கள், அதே நேரம் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் சேர்ந்து திட்டமிடுதலை முன்னெடுக்க வேண்டிய கடப்பாடு அனைவருக்கும் இருக்கிறது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பொது சந்தையில் அமைய உள்ள கடை தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று முற்பகல் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், ஊர்காவற்றுறை பிரதேச செயலாளர் தனுஜா செல்வரட்னம், ஊர்காவற்றுறை பிரதேச சபை தவிசாளர் அன்னலிங்கம், அன்னராசா, அரசு அதிகாரிகள் என பலரும் பங்கேற்று அடிக்கல்லை நாட்டி வைத்தனர். பாரம்பரிய விவசாய நிலங்களை மீட்டுத்தர கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மட்டக்களப்பு மயிலத்தமோடு மற்றும் பெரிய மாதவனை பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரைகள் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிராகவும் பாரம்பரிய விவசாய நிலங்களை மீட்டுத்தர கோரியும் அப்பகுதி மக்கள் மற்றும் கால்நடை பண்ணையாளர்கள் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். மன்னர் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். 2023 ஆண்டின் பல்வேறு திகதிகளில் நடைபெற்ற கால்நடை இறப்பு சம்பவங்கள் இதில் ஆவணப்படுத்தப்பட்டிருந்தன. இதேபோன்று யாழ்ப்பாணம் வலி வடக்கு முல்லைத்தீவு, கேப்பாப்புலவு உட்பட மயிலத்தம்மடு மற்றும் மாதவனை ஆகிய பகுதிகளில் நீண்ட காலமாக நிலங்களை இழந்து தவிக்கும் மக்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. இன்றைக்கு எங்களுக்காக 8 மாவட்டத்தில் உள்ள எல்லா மாவட்டத்திலையும், தமிழ் 8 மாவட்டத்திலையும் எங்களுக்காக போராடுறது துணிஞ்சு கொண்டு. ஆனால் போன வெள்ளிக்கிழமை மன்னார்லேயும் ஒரு எங்களை மயிலத்தமிழ் மேய்ச்சித்தரையை பற்றி மயிலத்தமிழ் பண்ணையாளர்களுக்கு நிலம் வழங்க சொல்லியும் ஆள்படுறாங்க. ஆனால் இந்த ஆள்பாட்டமானது எங்களோட வாழ்வாதாரத்துக்காகத்தான். ஆனால் ஜனாதிபதியால் ஜனாதிபதி அவர்களால் எங்களுக்காக மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சித்தரையை ஒதுக்கி தருவதாக சொல்லி அவர் 1750 ஏக்கரை உடனடியாக விடுதலை செஞ்சு கொடுக்குமாறு பணிப்புரையை வச்சுட்டார். ஆனால் இன்னும் அந்த மகாவலி அதிகாரி சபையோ யாரோ இன்னும் அந்த இடத்தை கொடுக்காம தராமல் அங்கே அத்துமீறிய பயிற்சியாளர்கள் அத்துமீறிய செயல்களை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய காணியை மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற
ஒரே கோஷத்தோடு நீண்ட காலமாக போராடி வருகின்ற வடகிழக்கில் மட்டக்களப்பு மாவட்ட மயிலத்தமடு மக்கள் மற்றும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த வலிவடக்கு மக்கள் அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கேப்பாப்புலவு மக்கள் நீண்ட காலமாக நீதியானதும் நியாயமானதும் ஜனநாயகம் நிறைந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து காணி இழந்த மக்களின் குரலாக இழந்தவர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் அவர்களுக்காக ஆதரவு தெரிவித்து போராடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய போராட்டம் நியாயமானது. அவருடைய போராட்டத்துக்கு அவருடைய வலு சேர்க்கும் விதமாகவும் அவர்களிடம் அந்த காணிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றதை வலியுறுத்துகின்றோம். நீண்ட காலமாக மயிலத்தமடு மாதமனை மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு 1000 நாட்களை கடந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். 1550 கால்நடைகள் எங்களோட இறந்திருக்கு. மேலும் எங்களுக்கு தந்த பூமி எங்களுக்கு காணாது. இன்னும் எங்களுக்கு தேவை. இப்போதும் எங்களோட மாட்டுகளை அழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலத்துகளையும் பற்ற வைக்கிறார்கள். சாப்பாடு இல்லை, மாட்டுக்கு பால் இல்லை, ஒன்று இல்லை. எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் வளர்க்குறது சரியான கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை. 3 வருட காலமாக நாங்கள் அந்த கொட்டில் அமைத்து அதில் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை. எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களுடைய அத்துமுதல்கள் அங்கே நடந்து எங்களுடைய கால்நடைகளுக்கு சேதமும் காணிகளுக்கு புல்தரைகளை அடித்து கொண்டு இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த மேய்ச்சி தரையை வர்த்தமானி பிரகடனம் செய்து தர வேண்டும். மகாவலி வலயத்திலே பிரிக்கப்பட்ட 3025 ஹெக்டேர் நிலப்பரப்பு, அந்த 3025 ஹெக்டேர் நிலப்பரப்பையும் அவர்கள் 1700 மாற்றி இன்று விடுவித்திருக்கணும் வாய் வார்த்தை சொல்லியிருக்கின்றார்கள். விடுவித்த போதாது, எங்களுக்கு அதை வர்த்தமானி பிரகடனம் செய்து தர வேண்டும். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு